இடம் பாருங்க, அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு தடவையாவது விசிட் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ஒரு 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 செம்மையான ஒரு ஒரு இடம். இங்கே வந்து பாருங்க, ஆமாம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாலம், அப்புறம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நேர் பாதி பாதி வந்து அந்த பச்சப்பை வந்து மாசாணம்மன் கோயில் கிட்ட இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம் பாருங்க. ஸோ அருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நீர்வீழ்ச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு தடவையாவது விசிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு பிளேஸ், அருமையான ஒரு பிளேஸ். அன்றைக்கி வரும்போது இந்த பச்சை பசேன்னு ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தூரத்துக்கு வந்து அந்த பச்சை பசேன்னு அந்த செடி பூக்கள் நிறைஞ்ச ஒரு வருது. ஸோ அது என்ன பூன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இது ஜம்முன்னு இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட, செம்மையாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தொலைவு அளவில் வந்து அந்த அந்த நீர் கட்டு இருக்கு இல்லைங்க. ஸோ அதில் வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் குளிச்சுட்டு இருந்தாங்க, இவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க. மத்தியான நேரத்தில் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே என்னோடய தம்பி இருக்கான். ஸோ அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். டேய் விக்கி, டேய் ஃபோன் பேசிட்டு அப்படியே போயிடாதடா. எங்கே போகிற ஃபோன் பேசிட்டு? பேசினாலே என்ன எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. பாட்டுக்கு போகிறேன். எப்போ அது பார்த்துக்கோங்க, அந்த கிரீன் கலர் இருக்குல்ல பல்பு, வீடியோவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லாரியோடைய டியூப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தண்ணியில் அப்படியே நீச்சல் பழகு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு சம்மந்தம் இருக்கும் எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு வர்றாங்க, எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. மத்தியான நேரம் கூட பார்க்காம குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டு ஒன்று அங்கே இருக்கா. அவன் சீன் போடுறான், வேற ஒன்றும் இல்லை. எப்படி தெரியுமா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு பக்கம் முடிச்சுட்டு அதை இல்லை பண்டம் பஞ்சராயிரம் ரப்பரை போட்டு விளாண்டுருக்காங்க பாருங்க மக்களே. சரிதா பாடுறேன். உன்னைத்தாண்டா, உன்ன மாதிரி ஆளுங்க தானே தேடிட்டு இருந்தேன். முதல்ல வருது இந்த படம் என்னது? ஆளை இருக்கு போல நாங்களும் ஆளை இருக்கும். நல்லா போச்சு, நல்லா இருக்கு.
அது ஊருக்குள்ளே போதில்ல. ஏப்பா பஞ்சர் ஆயிடுச்சா? அப்படியா? ஆ ஒரே சைடு. அது சரி. இங்கே தானே, லோக்கல் தானே? ஓகே. நீங்கள் எங்கே? பொள்ளாச்சி. பேக் பில் அடிக்கலாம். ஏன் அப்புறம் எங்கெல்லாம் ஆள் இருக்கா? இந்த இடத்துல தெரிய மாட்டேங்குது பற்றியா? ஆள் இருக்கு. அடுத்த வாடி வரும்போது இதான் அலுப்புங்கிறது. நான் இந்த அளவுக்கு நினச்சி பார்க்கல. இல்ல வீடியோவா வீடியோவா தண்ணி அளவாக போகுது போல. என்ன கண்டிப்பாக வந்து இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தரமான இடம், இல்லைன்னா ஒரு ஒரு அழகான இடம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது வந்து பொள்ளாச்சியிலிருந்து உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தான் ஆனமலை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே குளிச்சுட்ருக்காங்க நிறைய பேர். ஆனால் மத்தியான நேரத்தில் தான் நிறைய பேர் வராங்க. மத்தியான நேரத்தில் தான் வந்து குளிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் வராங்க. செம்மையாக இருக்குது. நாங்கள் அப்படியே போகலாம். இங்கே வட போகலாம். அப்படியே தள்ளி விட்றேன். அது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்ப போகிறோம் இங்கேருந்து. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ சினிமா பாட்டு தெரியாதா? ஒரு என்னடா ஒரு என்னடா ரெண்டும் ஒரே அதில் ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். தெரிஞ்ச பாட்டு பாடுங்க.
தெரிஞ்ச பாட்டு பாடினீங்கன்னா 2 பேருக்கு சாக்லேட் கிடைக்கும். சாக்லேட் எல்லாம் பிடிக்காதா? அப்படின்னா ஜூஸ் தான் பிடிக்கும். சாக்லேட் சாப்பிட்டதே இல்லையா? சாக்லேட் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே. சுறுசுறுப்பாக இருக்காங்க பாத்தியா? இதுதானே தப்பு இல்லையா? சைக்கிள் கேப்பில் அது பண்ணிடுறான் இல்லையா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? டர்ரு அது விடு. என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. அது பஞ்சர் ஆயிடுச்சு. போ. ரெண்டு பேருமே ஒரே டைமில் குதிக்கணும். ஓகேவா? வா, மேலே வா. இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு? 2 பேர் பேரும் பூமிகாவா? அப்படியா? 1 2 3. அதே தான். நம்ம டைவ் அடிக்க பார்க்கலாம். எப்படிலாம் குதிக்க தெரியும் பார்க்கலாம். ஐயோ, அருமையா பயங்கர என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம். நான் 1 2 3ன்னு சொல்லும்போது குதிங்க. போங்க போங்க சொல்கிறேன். 1 2 3. சரி, எத்தனாவது படிக்கிறீங்க அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் 2வது படிக்கிறீங்க? 5ஆவதா? ஏய், உண்மையை சொல்ல. 5ஆவதா? பொய் சொல்லக்கூடாது. ஸ்கூலே போகல, பொய் சொல்கிறாங்க உங்கள் அம்மா சொல்கிறாங்க. 5ஆவதாம்மா? ஏன்னா பார்த்துக்கோ. நீங்கள் வா, 5ஆவது வா. வீடியோக்கு போ, உள்ளவா. உன் பேர் என்ன சொன்ன? மக்களே பார்த்துக்கோங்க, 2 அடி தான் இருக்கான். 5ஆவதாம்மா. அவன் வந்து 2ஆவதாம்மா. 5ஆவது. எவனை பிடிச்சிட்டு போகிற ஃபஸ்ட்டு? கொஞ்சம் தள்ளி நின்று போங்க அந்த பக்கம். ரெடியா? ஃபஸ்ட் யாரு? புரி ஏப்பா, ஃபஸ்ட் யாருன்னு கேட்டால் 2 பேரும் குதிக்கிறீங்க. எப்படியெல்லாம் குதிக்க தெரியும் காமிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 குட்டி பசங்க வந்து ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. என்ன என்ஜாய் பாருங்கள். அதை விட்டுட்டு 1 2 3 கமான். எப்படி நீ ஜம்பனு? அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா யாரு? அவங்கள ஜம்ப் பண்ணலாமா?
1 2 3 இங்கே வாப்பா. ஆம்பா பாம்பு தலை ஊட்டிட்டு போகுது. அவனா தண்ணி வரும்போது ஸ்பீடு கம்மியாகும். அது இடி வந்து லைட்டாக தான் ஏதோ ஓடி வந்து குதிங்க பார்க்கலாம். இன்னும் ட்ரௌசர் இங்கே ட்ரௌசர் போச்சு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தனுடைய ட்ரௌசர் போச்சு. அது இப்போ தேடி கண்டுபிடிக்கிற வேலை தான். அதான் அங்கே கழட்டி வச்சுட்டு ட்ரௌசர் போடுறான். ஆ குளிருதா? அதுக்குன்னு அது குளிக்காமல் இருக்கணும், குளிராமல் இருக்கணும்ண்ணா. நீங்கள் பாருங்க, ட்ரௌசர் அவுத்துட்டு ஓடிடுறான். இவனும் பாருங்க, இவன் பிரச்சனை, இவன் கொஞ்சம் நீட்டாக இருக்கான். அவ்வளோதாண்ணா, முடிஞ்சுதா? அவ்வளோதான் முடிஞ்சுதா? அவ்வளோதான் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. க்ளோஸ் பண்ணுறா டோரை. டோரை க்ளோஸ் பண்ணுறா முதல்ல. சொல்லுங்கள், பாட்டு பாடுங்க பார்க்கலாம். ஆனால் பாட்டை பாடுங்க பார்க்கலாம். இந்த தம்பியோட பேர் என்ன? இந்த தம்பியோட பேர் என்ன? இது இது ஹரி. இது ஹரி. இது நான் ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரல. நீங்கள் வேறு மாத்திரக்கு ட்ரெஸ் கொண்டு வந்துட்டீங்க. நான் ட்ரெஸ்ஸாக கொண்டு வரலைங்க. பார்த்து பொம்மை போகல, நான் கிளம்பியாச்சு. இல்லை டைம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி இருக்குது அங்கே. நான் முதல்லையே சொல்லணும். இல்லை கார்ட்டூனா? கார்ட்டூனு பொம்மை படமா? ஆடப்பா, எவ்வளோ நேரம் நான் இருந்தேன், சொல்லக்கூடாதா? இவனை தான் நோட் பண்ணணும். இவன் ரொம்ப குசும்பு போல் இருக்கு இல்லையா? இவன் சேட்டையா? செம்ம சேட்டையா? பண்ணுறதே இல்லையா? சரி, நான் வரட்டா? பாய். பொம்மை போடுறதுக்குன்னா டைம் இல்லை. ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. ஓகேப்பா, சரி பாய்ன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாய் பாய். ஓகே, இந்தா வா, வந்துரு பாய் பாய். ஓகே.